இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களில் நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்ற கேள்வி ஆண்டவர் ஆதாமிடம் கேட்கிறார். அதே கேள்வி இன்று நம்மிடம் கேட்கப்படுகிறது. தேவன் நம்மிடத்துல எதுக்காக இந்த கேள்வியை கேட்கிறார் அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றதுக்காக இந்த கேள்வி நம்மிடம் கேட்கப்படுகிறது. நான் மனம் திரும்பி ஆண்டவருடைய பிள்ளையா நான் வாழ்கிறேன், நான் பாவத்துல இல்லை, நான் பயத்துல இல்லை, நான் ஆவிக்குரிய தூக்கத்துல இல்லை, நான் மனம் திரும்பி ஆண்டவருடைய பிள்ளையாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லிடுறீங்களா? ஆண்டவர் கேட்கிறாரு, தேவ திட்டத்துல உன்னுடைய நிலை என்ன? தேவ திட்டத்துல நீ எங்கே இருக்கிறாய்? அவர் உனக்கு திட்டம் பண்ணின வாழ்வில தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? தேவனுடைய திட்டத்துல நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு. அநேக நேரங்களில நம் வாழ்கிற வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, ஆண்டவர் ஏன் என்னை எங்க கொண்டு வச்சுட்டாரு? நான் நிம்மதியா நான் வேற இடத்துல இருந்தேனே, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில நம்ம புலம்புகிறவர்களாய் காணப்படுகிறோம். நாம் இருக்கிற இடம் முக்கியம் அல்ல, நாம் தேவனுடைய திட்டத்துக்குள்ள இருக்கிறோமா அப்படின்றதுதான் முக்கியம். நம்ம தேவனுடைய திட்டத்துக்குள்ள இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு ஆசீர்வாதமானதாக காணப்படும். இல்லை அப்படின்னா அது நமக்கு ஆசீர்வாதமானதாக இருக்காது. அதை குறித்து இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். தேவனுடைய திட்டத்துக்கு விலகின யோனா. முதலாவது நம்ம யாரை பத்தி பார்க்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய திட்டத்துக்கு விலகின யோனாவை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த காரியங்கள் நமக்கு நன்றாக தெரியும். ஆண்டவர் நினிவேக்கு யோனாவை போக சொல்றாரு, என்னுடைய செய்தியை அங்க போய் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. ஆனா யோனா நினிவே மக்கள் முரட்டாட்டம் உள்ள மக்கள், அவர்கள்ட்ட அங்க போய் நான் அவருடைய அன்பை நான் சொல்லல அப்படின்னு சொல்லி அவன் தர்சீசுக்கு நேராக கப்பல் ஏறி போகிறான். அவன் ஆண்டவருடைய திட்டத்துக்கு விலகி ஓடினவனாக காணப்பட்டான். ஆண்டவர் சொன்ன திசையை விட எதிர் திசையில போறான். ஆனா ஆண்டவர் விடவே இல்லை. அவன் கப்பல் ஏறி தர்சீசுக்கு போகிறான். அந்த இடத்துல புயல் வருகிறது. அவன் என்ன பண்ணுகிறான்? மீனால விழுங்கப்படுகிறான். மீண்டுமாய் நினிவேக்கு செல்கிறான். அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்காரு அப்படின்னா, எந்த இடத்துக்கு ஓடுனாலும் மீண்டும் ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ள உங்களை அழகா கொண்டு வந்துடுவார். ஒருவேளை அந்த சூழ்நிலை நம்மை கடினப்படுத்துகிறதாய் காணப்படும். இங்க பாத்தீங்க அப்படின்னா, யோனா முதலாவதாக நினிவேக்கு போயிருந்தா அவன் புயல்னாலையும் அந்த மீன் விழுங்கப்படுகிற சூழ்நிலைக்குள்ள அவன் வந்திருக்கவே மாட்டான். அதே போலதான் ஆண்டவர் நமக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்துல நம்ம செல்லாம நம்ம விலகி ஓடும்போது பல கஷ்டங்களையும் பல பாடுகளையும் நம்ம கடந்து செல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனா ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்க திட்டத்தை ஒரு நாள் அவர் விளக்குகிற தேவன் அல்ல, அந்த திட்டத்துக்கு நேராக நம்ம இழுத்து செல்லுகிற தேவனாய் காணப்படுகிறார். அதனால ஒருவேளை நீங்க இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த திட்டத்திலிருந்து நீங்க விலகினவர்களாய், அவருடைய சித்தத்திலிருந்து விலகினவர்களாய் இருந்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ என்னுடைய திட்டத்துல இருந்து விலகி இருக்கிறாயா? நீ எங்கே இருக்கிற? என்னுடைய திட்டத்துக்கு திரும்பி வா, என்னுடைய திட்டத்துக்குள்ள வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து அறைகூவல் விடுக்கிறாரு. இந்த யோனா ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ள வந்ததுனால நினிவே மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள். நினிவே மக்கள் அழிவிலிருந்து மீட்கப்பட்டார்கள். உங்களை கொண்டு அநேகருடைய அழிவிலிருந்து மீட்கும்படியாக ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்துல உள்ளவங்க ஆண்டவருடைய அன்புக்கு வரும்படியாக உங்களை அந்த இடத்துல வச்சிருக்காரு. நான் ஏன் இந்த குடும்பத்துல வந்தேன், ஏன் இந்த ஊர்ல வந்தேன், எதுக்காக நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை புலம்பிக் கொண்டிருக்கீங்க அப்படின்னா, அந்த சூழ்நிலைகளை ஆண்டவருக்கு சாதகமான சூழ்நிலைகளாக, ஆண்டவருக்கு அந்த இடத்துல அவருடைய அன்பை நீங்க பறைசாற்றுகிறவர்களாக அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்ற தெய்வீக திட்டத்தோடு தான் உங்களை அந்த இடத்துல கொண்டு வந்திருக்காரு. ஒருவேளை அந்த பாடுகள் நம்முடைய சூழ்நிலை நிமித்தமாக அநேக பாடுகள் காணப்பட்டாலும் ஆண்டவர் உங்களை அந்த திட்டத்திலிருந்து வழி விலக விடவே மாட்டார் அப்படின்றத நீங்க ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. அடுத்தபடியாக தேவனுடைய திட்டத்துல நின்ற எஸ்தர். முதலாவது நம்ம பார்த்தோம், தேவனுடைய திட்டத்தில இருந்து விலகின யோனாவை குறித்து பார்த்தோம். தேவனுடைய திட்டத்துல நிற்கிற எஸ்தரை குறித்து நம்ம பார்க்கிறோம். எஸ்தர் ஒரு சாதாரண பெண்ணு தான். அவ என்ன செய்யறா? ராணியாக உயர்த்தப்படுறா.
அந்த சூழ்நிலைகள்ல அவ ஒரு இந்த மொர்தேகாய் அப்படின்ற மனிதர் மூலமாக தான் அந்த அரண்மனைக்குள்ள அவ செல்லுகிறா. யூத ஜனங்களுக்கு அழிவு காரியங்கள் நேரிடும் போது அந்த யூதருக்கான ரட்சிப்புல அவ நிக்கணும் அப்படின்ற தெய்வீக திட்டத்துக்காக தான் அவ அந்த அரண்மனைக்கு கொண்டு செல்லப்பட்டாள். அதை அவ உணர்ந்த உடனே நான் செத்தாலும் சாகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்று தன்னுடைய ஜனங்களை அழிவில் இருந்து மீட்டாள். அதே போலதான் நம்முடைய வாழ்வுல ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் என்ன அப்படின்னா, நாம் இருக்கிற சூழ்நிலை, ஒருவேளை நான் இங்க இருக்க வேண்டிய ஆள் கிடையாது அப்படின்னு நீங்க ஒருவேளை நினைக்கலாம். நான் இங்க இருக்க வேண்டியவே கிடையாது, நான் வேற இடத்துல இருக்கணும், நான் தெரியாம இங்க வந்துட்டேன் அப்படின்னு ஒருவேளை நீங்க புலம்பிக் கொண்டிருந்தீங்கன்னா, கரெக்டான இடத்துக்கு தான் ஆண்டவர் தெய்வீக திட்டத்தின்படி உங்களை கொண்டு வந்திருக்காரு. அந்த இடத்தில் உள்ள சூழ்நிலைகள் ஆண்டவருடைய திட்டத்தின்படி நடப்பதற்காக, உங்களை கொண்டு அந்த காரியத்தை செய்வதற்காக அந்த இடத்துல அவர் உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இந்த எஸ்தரை போல நாமும் அந்த இடத்துல ஆண்டவருடைய திட்டத்தை செயலாற்றம் செய்யணும், ஆண்டவருடைய திட்டத்துல நின்று அந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. நம்ம ஒருவேளை யோனாவை போல நம்ம விலகி ஓடுகிறவர்களாய் அல்ல, எஸ்தரை போல அந்த திட்டத்துல நின்று செயலாற்றுகிறவர்களா இருக்கணும். அடுத்தபடியாக தேவ திட்டத்துக்கு திரும்பிய பேதுருவை குறித்து நம்ம பார்க்கலாம். அவன் ஆண்டவருடைய சீஷன். ஆண்டவரிடத்துல சொன்னா, நான் எல்லாரும் உண்மை விட்டால் நான் விட மாட்டேன், உமக்காக நான் மரிக்கவும் தயார் அப்படின்னு சொன்னவே ஆண்டவரை 3 முறை மறுதளிக்கிறவனாய் காணப்படுகிறார். அப்ப அந்த சூழ்நிலையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரும்பி பார்க்கும்போது அவன் மனம் கசந்து மனம் திரும்பினது நிமித்தமாக மீண்டுமாக அந்த தெய்வீக திட்டத்துக்கு திரும்புகிறவனாக காணப்பட்டான். உயிர்த்தெழுந்த பின்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட சொன்னாரு, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி 3 முறை கேட்டாரு. என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி அந்த திருச்சபையை என் கல்லின் மேல் கட்டுவேன் அப்படின்னு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியான பொறுப்பை அந்த பேதுருடத்துல ஆண்டவர் கொடுக்கிறாரு. இதே போல நம்முடைய வாழ்வுல ஆண்டவர் நமக்கு கொடுத்த திட்டத்துல ஒருவேளை கொஞ்ச நாள் நான் செஞ்சுட்டு இருந்தேன், ஆனா என்னால முடியாது, சில சூழ்நிலைகள் நிமித்தமாக நான் அந்த ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. அந்த திட்டத்துக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு. ஒருவேளை நம்ம அந்த திட்டத்துல இருந்து நான் வழி விலகிட்டேன், நான் விழுந்துட்டேன், நான் தோற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க புலம்பிக் கொண்டிருக்கிறான். விழுந்தவன் தோல்வியுற்றவன் அல்ல, நாங்க மீண்டும் மனம் திரும்பாதவர்கள் தான் தோல்வியுற்றவர்கள். இந்த நாள்ல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மீண்டுமாய் திட்டத்துக்கு நேராக திரும்புங்க, ஆண்டவர் உங்களை குறித்து வைத்த திட்டத்துக்கு நேராக திரும்புங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு. ஒரு இளைஞனுக்கு ஆண்டவர் ஊழிய அழைப்பை கொடுத்தாராம். அவன் தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தான், நான் உன்னுடைய ஊழியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லி. உன்னுடைய சூழ்நிலை காரணமாக அவன் என்ன செய்ய வேண்டியதா இருந்தது? வேலைக்கு செல்கிற கட்டாய சூழ்நிலை. அதனால அவன் அந்த வேலைக்கு சென்றான். அவனுடைய குடும்ப சூழ்நிலை, பொருளாதாரத்துல உயர்வு உண்டானது, பணம், செல்வாக்கு, நல்ல வேலை எல்லாமே காணப்பட்டது. ஆனா அவனுடைய மனதுல அவனுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை, ஒரு சமாதானமற்ற சூழ்நிலை. அவனுக்கு குடும்ப காரியங்களை பார்த்தோம் அப்படின்னா அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா மனதளவுல அவனுக்கு ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை. அப்போ அவன் ஒரு நாள் யோசிக்கிறான், ஏன் நம்மளுக்கு இது நடக்குது அப்படின்னு. ஆனா அவன் மனம் திரும்பல, அவன் அந்த ஊழியத்தை பற்றி யோசிக்கவும் இல்லை. ஒரு நாள் ஒரு கூட்டத்துல ஆண்டவர் அவன்கிட்ட தெளிவா பேசினாரா, நீ என்னுடைய ஊழியத்துக்காக நீ என்ன தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி பேசும்போதுதான் அவன் உணர்வடைந்து ஆண்டவர்கிட்ட சொன்னானா, ஆண்டவரே நான் உங்களுடைய ஊழியத்தை செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய வேலையை விட்டு அவன் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தானா. அநேக பிள்ளைகளை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தினானா. ஒருவேளை நம்முடைய திட்டம், ஆண்டவருடைய திட்டம், ஏதோ ஒரு காரியங்களை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் நம்மிடத்துல பேசி ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பாரானால் அதிலிருந்து நம்ம தவறுகிறவர்களாக வேற காரியங்களை செய்கிறவர்களாக இருந்தோம் அப்படின்னா சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், ஒருவேளை நம்ம வேற அந்த பிரச்சனைக்கு நம்ம வேற ஏதாவது ரீசன் சொல்லிக்கிடலாம். ஆனா அந்த வேற ரீசன் கிடையாது, ஆண்டவருடைய திட்டத்தை விட்டு நம்ம விலகி போடினதுனாலதான் இந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு நேரிடுகிறது. மீண்டுமா அந்த திட்டத்துக்குள்ளாக வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, நீ எங்கே இருக்கிறாய், என்னுடைய திட்டத்துக்குள்ள இருக்கிறியா, நீ எங்க இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. ஒருவேளை நாம இந்த காரியங்களை குறித்து நம்ம ஒரு அசட்டை பண்ணினவர்கள் போல, ஏதோ நான் ஆண்டவருடைய காரியங்களை நான் செய்யறேன், ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், அதோடு போதும்பா அப்படின்னு நீங்க நினைக்கிறவர்களாக அல்ல. ஆனா உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கும் போது
அந்த திட்டத்துல நின்னாதான் அது உங்களுக்கு பாதுகாப்பாய் காணப்படும். அந்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நம்ம அந்த திட்டத்தை விட்டு ஓடணும் அப்படின்னா அது நமக்கு துன்பத்தை தருகிறதாக தான் காணப்படும். நம்ம மீண்டுமாய் ஆண்டோடைய திட்டத்துக்கு நேராக வந்தா மாத்திரமே மன அமைதியும் சமாதானமும் நமக்கு கிடைக்கும். நாம் ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ள இருக்கிறோமா? நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அதுக்கு ஆண்டவரே நான் உங்க திட்டத்துக்குள்ள தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம பதில் சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? யோனாவை போல விலகி ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? பேதுருவை போல மனம் திரும்புகிறவர்களாய் காணப்படுகிறோமா? இல்லை எஸ்தரை போல அந்த திட்டத்தை செயலாற்றுகிறவர்களாய் காணப்படுகிறோமா அப்படின்னு நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த நாள்ல ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய இரக்கத்துக்காக கொஞ்சம் ஒருவேளை அந்த திட்டத்துக்குள்ள நம்ம இல்லை அப்படின்னா ஆண்டவரே அந்த திட்டத்துக்குள்ள என்ன கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நம்ம அவருடைய கிருபைக்காக நம்ம கெஞ்சி மண்டாடலாம், நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே உங்களுடைய திட்டத்துக்குள்ளதான் நாங்க இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி எங்களை பார்த்து நீங்க கேட்கிறீங்க. நாங்க எங்களை உயிர்த்து ஆராயும்படியான ஒரு கிருபையை தந்திருக்கீங்க. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில் ஆண்டவரே யோனாவை போல உடைய திட்டத்தை விட்டு விலகி ஓடுகிறவர்களாக நாங்க காணப்படுகிறோம். உடைய திட்டத்தை ஆண்டவரே உடைய சித்தத்தை செய்யாதவர்களாக நாங்க காணப்படுகிறோம். எங்களை மன்னிங்க. அதன் மூலமா எங்களுக்கு அநேக துன்பமான சூழ்நிலைகள் வரும்போது நாங்கள் எங்களுக்கு திட்டத்தை உணராதவர்களாக நாங்க வேற காரியங்களை குறித்து யோசித்து கொண்டிருக்கிறோம். தகப்பனே எங்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எஸ்தரை போல ஆண்டவரே உடைய திட்டத்தை செயலாற்ற எங்களுக்கு கிருபை தாங்க. பேதுருவை போல நாங்கள் திரும்பவுமாய் உடைய திட்டத்துக்குள்ள வரும்படியாக எங்களை ஒரு விசை எங்களுக்கு ஆண்டவரே நீர் இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய கல்வாரி திருரத்தம் எங்களை கழுவி சுத்திகரித்து உடைய அன்பை எங்களை நெருக்கி ஏவும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.